ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த விடுதலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். 5 சாராம்சங்களை கொண்ட சுவிசேஷத்தை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அதில் குறிப்பாக இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் முக்கியத்துவத்தை குறித்து நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அதை எப்படி கற்றுக்கொண்டிருக்கிறோம்? நம்மளோட அப்ரோச் என்ன அப்படின்னா, இயேசு உயிரோடு எழுந்த பின்பு அவர் நவிழ்ந்த வார்த்தைகள், அவரை சுற்றி நடந்த சம்பவங்களை குறித்து நாம் கற்றுக்கொண்டோம். அதிலிருந்து நாம் அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது, இயேசு உயிரோடு எழுந்து அவர் தன்னுடைய சீஷர்களோடு அதிகம் பேசின காரியங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து என்று பார்த்தோம். அப்போ இந்த தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன, அதனுடைய எப்படி என்ட்ராகிறது, அதில் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், நாம் அதுக்கேற்ற மாதிரி நம்மளை எப்படி தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற காரியங்களை குறித்து கற்றுக்கொண்டிருக்கிறோம். இதில் மிக முக்கியமான ஒரு காரியம் மத்தேயு 13வது அதிகாரத்தில் வரக்கூடிய அந்த ஓமானங்கள். அதில் முதல் ஓமை, அந்த ஃபேமஸான ஓமை பேரபிள் ஆஃப் சோவர், விதைக்க புறப்பட்ட ஒரு மனிதனுடைய அந்த ஓமை பற்றி நம்ம பார்க்குறோம். 4 விதமான நிலங்கள் அதில் பார்க்குறோம். அதில் முதல் நிலம் வழியருகே விழுந்த விதை. அப்போ நிலம் வழியே அப்படின்னு பார்க்குறோம், கடினமான நிலம்னு பார்க்குறோம். அதில் எப்படி பிசாசு அந்த இடத்துல கூட விதை சும்மா கூட இருக்கக்கூடாதுன்னு தூக்கிட்டு போயிடுறத பார்க்குறோம். 2வது நம்ம பார்த்த நிலம் மண் இருந்துச்சு, வேகமாக வளர்ந்தது, ஆனால் ஆழம் இல்லை, ஏன்னா கீழே பாறை இருந்தது, அந்த கடினம்ங்கிறத பார்த்தோம். ஸோ உணர்ச்சி வசப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறது, எமோஷ்னலாக இல்லை ஒரு த்ரெட்டனிங்லேயோ இல்லை ஏதோ ஒரு வகையில் உணர்ச்சி வசப்பட்டு எந்வாசிசமாக ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் நம்முடைய உள்ளான மனிதன் பலப்படலை, ஏன்னா வேறு ஆழமாக கீழே போகலை. அதனுடைய நிலைமை என்னென்னு பார்த்தோம். இன்றைக்கி அந்த 3வது வகையான நிலத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். சில விதை முள்ளுள்ள இடங்களில். அப்போ அந்த இடத்துல என்ன இருந்துச்சுன்னா முள் இருந்துச்சு. முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. அப்போ கொஞ்சம் நல்லா கவனிங்க. விதைச்சாச்சு. இந்த நிலம் நல்ல நிலமா கெட்ட நிலமானா, நிலம் நல்ல நிலம் தான். எப்படி சொல்கிறீங்க? இந்த நிலத்தில் ஈவன் முள் கூட வளருது. அப்படி யோசிச்சு பாருங்கள். அதாவது இந்த நிலத்தில் ஃபர்டிலிட்டி இருக்கா, அதாவது விளைய பண்ணுகிற தன்மை அந்த நிலத்தில் இருக்கா, இல்லை நிலம் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, வறண்ட நிலம் அல்ல, விளைச்சலை கொடுக்கக்கூடிய நிலம் தான். எப்படி சொல்லலாம்? எது போட்டாலும் முளைக்க வச்சிருது. ஈவன் நீங்கள் முள்ளை கொண்டு போட்டால் கூட முள்ளு கூட முளைச்சிருது. அப்போ முள்ளு கூட முளைச்ச இடத்துல விதை முளைக்கணும், கண்டிப்பாக முளைக்குங்க. ஏன்னா பயிரிடுகிற நிலங்கிறது வேறு, முள்ளு செடி வளர நிலங்கிறது வேறு. நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா முள்ளு செடி எல்லா இடத்துலையும் வளர்ந்துருக்கும், ஆனால் நாம் பயிரிடுகிற பயிர்கள் எல்லா இடத்துலையும் இருக்குமானா இருக்காதுல்ல. அப்போ இந்த நிலம் எப்படிப்பட்ட நிலம்னா, முள்ளு செடி கூட வளருது இந்த நிலத்தில், அப்படிப்பட்ட ஒரு நிலமாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல விதைய போட்டாச்சு. இப்போ விதை ஆட்டோமேட்டிக்காக அதனோட நேச்சர் என்ன, விதைக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஜீவன் வல்லமை அது விளைச்சலை உண்டு பண்ணுது. இப்போ வளர்ந்து வருது. இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த நிலம் எப்படி எதை போட்டாலும் விளைய வைக்கிற நிலமாச்சா, அதனால் முள்ளும் வளருது, இப்போ விதையும் வளருது. அப்படி சொல்லாமா, சுவிசேஷமும் வளருது, சத்தியமும் வளருது, உலகமும் வளருது. இப்போ 2 இடத்துல ஒரு போட்டி நடக்குது, யார் வேகமாக வளர்றாங்கிறதா மேட்ரு. அதாவது நான் வளர்ந்து ஒன்றை தூக்கி சாப்பிட்றதா, இல்லை நீ வளர்ந்து என்ன தூக்கி சாப்பிட்றதாங்கிற காம்படிஷன் தான் நடக்குது. இப்போ இந்த நிலம் எதை வேகமாக வளர வைக்குதுன்னா, அல்லது எந்த செடி வேகமாக வளருது அப்படின்னா, முள்ளு செடி வேகமாக வளருது. இந்த பயிர் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது, ஆனால் இந்த பயிரை விட வேகமாக முள்ளு செடி வளர்கிறதுனால அந்த ரேஸ், முள்ளு செடிக்கும் பயிருக்கும் நடக்கிற ரேஸில் இந்த முள்ளு செடி ஜெயிச்சுக்கிட்டே இருக்குது. வேகமாக வளர்கிறதுனால இந்த பயிரால் வளர முடியாமல் போயிடுது. இது பேர்பட்ட நிலம் தான் இந்த 3வது நிலம். இதை எதுக்கு சொல்லுறாரு? உங்களுக்கே தெரியும். இதில் எதை பற்றி, உலக கவலை, பணத்திற்கு குறித்த காரியங்கள், இது எல்லாமே கொஞ்சம் நம்மளே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நமக்கு நம்ம வாழ்க்கையில் வசனம் வேகமாக வளருதா, இல்லை வசதிகள் வேகமாக வளருதான்னு பாருங்களேன். நீங்கள் யோசிச்சு பாருங்கள். வசனத்துக்காக நம்ம போராடி ஸ்ட்ரைவ், அதாவது ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமா, வசதிக்காக ஸ்ட்ரைவ் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமானா, உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் நம்ம எதுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், பிள்ளைங்க சண்டே ஸ்கூலுக்கு போகிறத முக்கியத்துவம் படுத்துகிறோமா, ஸ்கூலுக்கு போகிறத முக்கியத்துவம் படுத்துகிறோமா? தப்பாக சொல்லிட்டேனா? இல்லை, கரெக்டு தான் நினைக்கிறேன்ல. சண்டே ஸ்கூலில் ஒரு நாள், வாரத்தில் ஒரு நாள் போகிறதுக்கு நம்ம கொடுக்குற முக்கியத்துவத்துக்கும், வாரத்தில் 40 மணி நேரத்துக்கு மேலே பிள்ளைங்க ஸ்கூலில் இருக்கிறதுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்துக்கு வித்தியாசம் இருக்குது. அப்போ நல்லா கவனிங்க. சண்டே ஸ்கூலு சத்தியம், வேதம், வசனம் வாரத்துக்கு ஒரு 4 மணி நேரமாக வளர்ந்துச்சுன்னா, 40 மணி நேரமாக எது வளருதுன்னா ஸ்கூலு, வேலை, இந்த மாதிரி காரியமாக வளருது.
எதுக்கு படிக்கிறோம்? அறிவு வளரணுங்கிற படிக்கிறோம். தப்பு இல்லை, படிக்கிறத பற்றி நான் தப்புன்னு சொல்ல வரல. ஆனால் நம்ம அப்ஜெக்டிவ் எதுவாக இருக்குது? நம்ம பிள்ளைங்களுக்கு அறிவுள்ள பிள்ளைங்களாக வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம படிக்க வைக்கிறோமா, இல்லை இந்த பிள்ளைங்க ஐஸ்வர்யவான்களாக மாறணுங்கிறதுக்காக படிக்க வைக்கிறோமா? எனக்கு தெரியல, நீங்கள் யோசிச்சுடுங்க. ஆனால் பொதுவாக நம்ம மனசில் என்ன இருக்குன்னா, இந்த படிப்பின் மூலமாக எப்படியாவது சம்பாத்தியம் பண்ணணுங்கிற எண்ணம் தான் நமக்கு அதிகமாக தூக்கலாக இருக்குதே தவிர, இந்த படிப்பை வச்சு தேவனுக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. சரி, அந்த டாபிக் வேண்டாம், நம்ம இங்கே வருவோம். இப்போ இங்கே பிள்ளை ஸ்கூல் சண்டே ஸ்கூலுக்கு வரும்பொழுது ஞாயிற்றுக்கிழமை வருது, அது போக புதன்கிழமையோ அந்த மாதிரி நீங்கள் மிட் வீக் சர்வீஸ் கூட்டு வரீங்க. இது உள்ள இப்போ வளர ஆரம்பிக்குது. என்ன வளர ஆரம்பிக்குதுன்னா, விதையும் வளருது, முள்ளும் வளருது. ஐஸ்வர்யத்தை குறித்த கவலை, உலகத்தை குறித்த கவலை, உலக ஆசபாசமும் வளருது, சுவிசேஷமும் வளருது. ஆனால் எது அதிகமாக வளருதுங்கும் பொழுது நாம் நினைக்கிறோம், இல்லை அவள் சர்ச்சுக்கு வாரா, ஸ்கூலுக்கு போவா, ஆனால் சண்டே கரெக்டாக சர்ச்சுக்கு வந்துடுவா, நல்ல விஷயம். ஆனால் ஒரு 10 வருஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த விதை மெதுவாக வளர்ந்து வர்றதுக்குள்ளே இங்கே பிரம்மாண்டமாக வளர்ந்த இந்த செடி இது எல்லாத்தையும் காலி பண்ணி போட்டுரும். அதாவது இப்படி சொல்லாமா, கிறிஸ்துவின் மேலே இருக்கிற அன்பில் ஒரே நாளில் நீங்கள் விட்டு தூரமாக போக மாட்டீங்க. ஆனால் இந்த பிசாசு எப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கவனத்தை இங்கே இருந்து அந்த பக்கம் திருப்பி வேலை, உலகம், ஐஸ்வர்யத்தின் மயக்கம், மற்ற காரியங்கள், பொறுப்பு, இப்படியே அதை காமிச்சு இந்த கிறிஸ்துங்கிறவரும் சபைங்கிறதும் இரண்டாம் பட்சமாக மாதிரி முதலாவது இடத்துல வேற ஒரு காரியம், அந்த உலகத்துக்குரிய காரியங்கள் அப்படியே மேலே போக ஒரு ஸ்டேஜில் திரும்பி பார்த்தீங்கன்னா கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில் எங்கேயோ ஒரு ஓரமாக இருப்பார். இப்படிப்பட்ட நிலம்தான் இந்த நிலம், முள்ளுள்ள இடங்களில் விழுந்த விதை. கொஞ்சம் நம்மளும் யோசிச்சு பார்ப்போமே, நம்ம வாழ்க்கையில் வசனமும் வசதியும் எந்தெந்த இடத்துல இருக்குது. அதை குறித்து சொல்லும் பொழுது இப்படி சொல்கிறாங்க, காம்படிஷன் பிட்வீன் ஸ்பிரிச்சுவல் திங்ஸ் அண்ட் அன்ஸ்பிரிச்சுவல் திங்ஸ். ஆவிக்குரிய காரியங்களுக்கும் ஆவிக்குரியவைகள் அல்லாத காரியங்களுக்கும் இடையில ஒரு போட்டி இருக்குதாமா. இந்த போட்டியில் எப்பொழுதுமே யார் ஜெயிக்கிறா அப்படின்னா, இந்த ஆவிக்குரியவைகள் அல்லாத காரியங்களே ஜெயித்ததுனால தான் நாம் உண்மையிலேயே ஆண்டவர் எப்படி இந்த உலகத்தில் முற்றிலும் ஜெயம் கொள்கிறோன்னா வாழணும்னு அழைச்சிருக்கிறாரோ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ முடியாமல் போகுது. இந்த செடி என்ன ஆயிடுச்சு தெரியுமா? இதுவும் வளர்ந்தது, நிலத்தில் பிரச்சனை இல்லை, விதையில் பிரச்சனை இல்லை, ஆனால் வெளியிலேருந்து வந்த பிரச்சனையினால் இந்த செடி வீணாக போயிடுச்சு. இருதயத்தில் பிரச்சனை இல்லை, நிலன்னு சொல்கிறேன், வசனத்துலேயும் பிரச்சனை இல்லை, ஆனால் நம்மளுடைய ப்ரையாரிட்டிஸில், நம்மளுடைய ப்ரிஃபரன்சஸில், நம்மளுடைய லாங்கிங்கில், நம்மளுடைய ஆர்வத்தில், நம்மளுடைய தேடலில், அதிலிருந்து வரதான் பிரச்சனை. எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, ரொம்ப சிம்பிளாக கேட்கணுன்னா, உங்கள் இருதயம் எதில் ரொம்ப லயிக்குது? உங்கள் இருதயம் எதை ரொம்ப தேடுது? வசனத்தையா இல்லை உலக காரியத்தையா? உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. உலக சிநேகத்தை குறித்து யாக்கோபு எழுதும் பொழுது விபச்சாரம் அப்படின்னு எழுதுகிறாரு. ஏன்னா மனவாட்டியாக இருக்க வேண்டிய நீங்கள், கிறிஸ்துவுக்கு மனவாட்டியாக இருக்க வேண்டியவங்க நீங்கள் உலகத்தோடு கூட என்டாங்கிள் ஆக முடியாது. இன்றைக்கி யோசித்து பார்ப்போம், என் வாழ்க்கையில் என்னுடைய கிறிஸ்தவ ஜீவியம் வளருகிறதா இல்லை என்னுடைய உலக ஜீவியம் வளருதா? என் பிள்ளைங்கக்கிட்ட நான் கிறிஸ்தவ ஜீவியத்தை திணிச்சு அதில் அவங்கள உண்டாக்குறேன்னா இல்லை உலக காரியங்களை திணிச்சு அதில் உண்டாக்குறேன்னா? என் பிள்ளைக்கு வேதம் அதிகமாக தெரியுமா இல்லை மொபைல் அதிகமாக தெரியுமா? எனக்கு வேதத்தின் வெளிச்சம் அதிகமாக தெரியுமா, நாட்டு நடப்பு அதிகமாக தெரியுமா? என் பிள்ளைக்கும் என் குடும்பத்திலையும் நாங்கள் வேதத்தை பற்றி அதிகமாக பேசுகிறோமா, வசனத்தை பற்றி அதிகமாக பேசுகிறோமா, தேவனை பற்றி அதிகமாக பேசுகிறோமா, இல்லை இந்த உலகத்தில் பணக்காரனா ஐஸ்வர்யவானா பெரியாளா தப்பு இல்லை, ஆனால் எதை குறித்து அதிகமாக நாங்கள் தியானிக்கிறோம், எதை குறித்து நாம் அதிகமாக யோசிக்கிறோம்? யோசுவா சொல்கிறார், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே ஆராதிப்போம்ல, சேவிப்போம். எங்கள் வேலையே அதாயா, அவருக்கு தான் வேலை செய்யணும், நாம் யாருக்காக வேலை செய்கிறோம்? கண்களை மூடி நாம் செபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, அப்பா, நிலம் நல்ல நிலமாக இருக்குது ஆண்டவரே, விதையும் நல்ல விதையாக இருக்குது, விளைச்சலும் உண்டாகுது, ஆனால் ரிசல்ட் இல்லை ஆண்டவரே. எங்களுக்கு நீங்கள் கிருபை செய்யுங்க. எங்களை சுற்றி இருக்கக்கூடிய நெருக்கங்கள், உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், இதில் ஆண்டவருடைய வசனத்தை நாங்கள் தொலைச்சிடாதபடி, விளைச்சலை இந்த காரியத்தினால இழந்து விடாதபடி நீங்கள் எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. எங்களை முற்றிலுமாக நம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.